வணக்கம். தினம் செய்திகளுக்காக ஹரிஹரன் மகேஸ்வரன். போலி சீட் பெல்ட் கருவிகளை அரசு தடை செய்யும். அந்தோனி லாக். கில்லான். வாகன ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியாமல் பயணிக்கும் போது அதற்கான அலாரங்களை முடக்க பயன்படுத்தப்படும் போலி சீட் பெல்ட் கருவிகளை போக்குவரத்து அமைச்சகம் தடை செய்யும் என்று அதன் அமைச்சர் அந்தோனி லாக் தெரிவித்தார். இது குறித்து அமைச்சகம் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட் அணியாமல் இவ்வாறு கருவிகளை சொருகி வைப்பது ஆபத்தானது என்று லாக் எச்சரித்தார். சீட் பெல்ட்டுகளை அணிவதற்கு பதிலாக இந்த கருவிகளை பயன்படுத்தும் ஓட்டுநர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்த கருவிகளை பறிமுதல் செய்யவோ அல்லது தடை செய்யவோ போக்குவரத்து அமைச்சகத்திற்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவர் கூறினார். அதனால் சந்தையில் இந்த பொருளை விற்பனை செய்வதை தடை செய்வது குறித்து உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அந்தோனி லாக் கூறினார். புதிய பள்ளி அமர்வில் 1ஆம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. குவாலாலும்பூர் புதிய பள்ளி அமர்வில் 1ஆம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக துணை கல்வி அமைச்சர் வாங் காவோ தெரிவித்தார். இந்த ஆண்டு மொத்தம் 461,198 புதிய 1ஆம் வகுப்பு மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். கடந்த ஆண்டு 1ஆம் ஆண்டில் பதிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கை 447,052 ஆகும் என்று அவர் தெரிவித்தார். அதனை அடுத்து பாலர் பள்ளியின் இவ்வாண்டு 205,051 சிறுவர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 460,494 மாணவர்கள் இடைநிலை பள்ளிகளில் 1ஆம் படிவத்தில் இணைந்துள்ளனர். இந்த ஆண்டு 17 புதிய பள்ளிகள் செயல்பாடுகளை தொடங்கும் என்று அவர் கூறினார். ரமலான் நோன்பு காலத்தில் பள்ளிகள் செயல்படும் நேரத்தை சிற்றுண்டி சாலைகளையும் மூட வேண்டிய அவசியமில்லை. ரமலான் நோன்பு மாதத்தில் பள்ளிகள் செயல்படும் நேரத்தை குறைக்கவோ அல்லது சிற்றுண்டி சாலைகளை மூடவோ கல்வி அமைச்சகம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்று அதன் அமைச்சர் பட்லினா சிடெக் தெரிவித்தார். தற்போது உள்ள வழிகாட்டுதலின்படி பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று பட்லினா கூறினார். நோன்பு காலத்தில் பள்ளிகள் செயல்படும் நேரத்தை குறைப்பதால் எந்த பயனும் இல்லை. காரணம், நோன்பு இருக்கும் மாணவர்கள் விரைவாக நோன்பை திறக்க இயலாது என்று அவர் குறிப்பிட்டார். பள்ளி நிர்வாகம் வழக்கம் போல் சிற்றுண்டி சாலைகள் திறந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பட்லினா நினைவூட்டினார். புதிய பள்ளி தவணை திறப்பு. பள்ளிக்கு வருகை தந்து மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். 2025ஆம் ஆண்டு மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான பள்ளி தவணை இன்று தொடங்கப்பட்டுள்ள சூழலில் கம்போங் பாரு தேசிய பள்ளிக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறப்பு வருகை புரிந்து அங்குள்ள மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்ப அதிர்ச்சி அளித்தார். முதல் நாள் பள்ளியில் உள்ள வகுப்பறைக்கு நுழைந்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாணவர்களுடன் அளவாடினார். மேலும் மாணவர்களின் உற்சாகமாக உரையாடி அன்வார் இப்ராஹிம் பள்ளியை சுற்றி ஆய்வுகளை மேற்கொண்டார். ஒரு ஆசிரியராக மீண்டும் வகுப்பறைக்கு வராமல் நாட்டின் ஒரு உரிய பொறுப்பின் உள்ளதான் இன்று பள்ளிக்கு ஒன்று வருகை அளித்து பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது சமூக ஊடகத்தில் தெரிவித்தார். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும் இடமாக முதலில் பள்ளிக்கூடம்தான் திகழ்கிறது. கல்வியே வாழ்வின் வெற்றியாகும். சிறந்த மாணவர்கள் சமூகத்தை உருவாக்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆகிய அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.